குறிப்பாக நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா மத்தேயு 24 அந்த காரியங்கள் அநேகமாக கூறப்பட்டிருக்கு. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்புவாங்க, யுத்தங்களின் செய்தியை கேட்போம், பூமி அதிர்ச்சி நடக்கும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் அந்த அதிகாரம் முழுவதுமே சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் ஒரு 2 காரியம் இன்னும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த 2 மனுஷர்கள், அவர்கள் நாட்களில் மக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இந்த கடைசி காலங்கள்லையும் இருப்பார்கள்னு 2 பேருடைய காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது தான், நோவாவின் காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் கடைசி காலத்தில் இருப்பாங்க. அடுத்ததாக லோத்துவின் காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நோவாவின் காலத்தில் எப்படி மக்கள் இருந்தாங்க, லோத்தின் காலத்தில் எப்படி இருந்தாங்க நம்ம பார்த்தோன்னா, அது மத்தேயுவில் இதுலேயும் இந்த அதிகாரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் லூக்கால பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 17வது அதிகாரம் 27, 28 இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அதே போல அடுத்த வசனத்தை பார்த்தோன்னா, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அப்போ இதே காரியம் இப்பொழுதும் இங்கே என்ன செய்யுது, கடைசி காலத்தில் நடக்கும். இது நமக்கு அடையாளம். முதல்ல சொன்ன அந்த பூமி அதிர்ச்சி, அந்த வெள்ளங்கள், அந்த பஞ்சம், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அது இயற்கை சீற்றங்கள், அது நடந்து தான் தீரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது மனுஷர்களிடத்தில் காணப்படுகிற காரியம். அப்போ இன்னும் நம்மளுக்கு தெளிவாக நம்ம சொல்லணும்னு பார்த்தோன்னா, இதில் என்ன பாவம், 2லையும் பார்த்தீங்கன்னா புசிச்சாங்க, குடித்தாங்க, கொண்டாங்க, விற்றாங்க. இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம், ஆமாம் இப்படி இருந்தாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஆழமாக இது என்ன விதமான பாவங்கள்னு சொல்லிட்டு எசேக்கியேல்ல இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த மக்கள் இங்கே பாருங்க, நோவாவின் காலத்தில் பார்த்தோன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6 சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உள்ள பாவம், அந்த சோதோமில் இருந்த பாவமும் வித்தியாசப்படுத்தி பழைய ஏற்பாட்டில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு ஆதியாகமம் 6:6 பார்த்தோன்னா, இந்த மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அப்போ அந்த நோவாவின் காலகட்டத்தில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்களாம், பூமியிலே அவங்களுடைய அக்கிரமம் என்ன செஞ்சிட்டான், பூமியில பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாமே எப்படி இருந்ததா, பொல்லாததாக இருந்தது. நினைவு மாத்திரமல்ல, அதோட ஆரிஜின், அடைய தோற்றமே பொல்லாததாக இருந்ததுனால நோவா காலத்தில் வாழ்ந்த எல்லா ஜனங்களும், நோவாவும் நோவா குடும்பத்தில் அந்த 8 பேரை தவிர எல்லா ஜனங்களும் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனாங்க. அதே போல் லோத்துவினுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, லோத்துவின் நாட்களில் பிரதானமாக சொல்லப்பட்ட பாவம்னு பார்த்தோன்னா ஓரின சேர்க்கை. இப்பொழுதும் அது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் பிரதானமான பாவம். ஆனால் இன்னும் சில, அது நம்மளுக்குள்ள இல்லை, அதனால் இன்னும் சில காரியங்களையும் சேர்த்து தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த மக்களிடத்தில் சொல்கிறாரு. அந்த காரியங்கள் என்னவென்று இன்னைக்கு நம்ம பார்த்து, அது ஏன் வேதத்தில் வச்சிருக்குன்னா, விசுவாசிகளுக்குள்ள, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா அவர்களுக்கு நேரிட்ட அதே அழிவு நம்மளுக்கும் நேரிடும். அப்போ அதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்படி என்ன காரியம் அவர்களுக்குள்ளே இருந்ததுன்னு தான் எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49, 50 ஒரு 6 காரியங்கள் சோதோமில் இருந்த காரியத்தை கர்த்தர் அங்கே சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தோன்னா, இதோ கர்வமும்
ஆகார திரட்சியும். முதல் பாவம் என்னதான்? கர்வம். ரெண்டாவது பாவம் என்னன்னா ஆகார திரட்சியும். மூன்றாவது நிர்விசாரமான சாங்கோபங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா அந்த சோதோம்ல இருந்த பாவங்கள் என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க 6 விதமான பாவங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவது கர்வம், ரெண்டாவது ஆகார திரட்சி, மூன்றாவது நிர்விசாரமான சாங்கோபம், நாலாவது பார்த்தோம்னா சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. ஐந்தாவது தங்களை உயர்த்தினார்கள். ஆறாவது பார்த்தோம்னா கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக, அவருடைய முகத்துக்கு முன்பதாக என்ன செய்தாங்களாம்? அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை வேதத்துல நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறாரன்னா எதற்காக? விசுவாசிகளாகிய நமக்கு எதற்காக அதை நம்மளுக்கு வெளிப்படுத்தி இன்னைக்கு காண்பிக்கிறார் என்றால், 2 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியங்களெல்லாம் எதற்காக பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். என்னென்ன காரியங்கள் இருந்ததுன்னு வெளிப்படையாக சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. எதற்காகவா? பிற்காலத்துல, இப்போ அதற்கு பின்பதாக வருகிற காலத்துல அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு. அப்ப இந்த காரியங்கள், முன்னால சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்தா அவர்களுக்கு பேர் அங்க என்னது? அவபக்தி. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு திருஷ்டாந்தமாக இதே காரியம் அவர்களிட்ட காணப்பட்டதுனால அவர்கள் சாம்பலாகி கவிழ்த்து போடப்பட்டாங்க. யாருக்குள்ள இந்த அவபக்தியான காரியங்கள் மீண்டுமாக வருகிறதோ அவர்களுக்கும் அதே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற தீர்ப்புதான் என்பதை உணரும்படியாகத்தான் இதை நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வேதத்துல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம பக்தியா இருக்கிறோம்னா, ஆமா பக்தியா இருக்கிறோம், வெளிப்பிரகாரமாக பக்தியா இருக்கோம், நாங்க பரம்பரையா பக்தியா இருக்கோம், தேவன் மேல பக்தியா இருக்கிறோம். ஆனால் பக்தி, நம்மளுடைய பக்தியின் வெளிப்பாடு எப்படி இருக்கிறது, நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நம்ம பக்தின்னு வெளியே சொல்லலாம். ஆனால் நம்மளுக்குள்ள இருப்பது என்னது? அவபக்தி. அந்த சோதோம் கொமோரோக்குள்ள என்ன காரியங்கள் இருந்ததோ அது நம்மளுக்குள்ளும் இருக்கிறதா என்பதை இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருக்கிறோம். ஏன்னா பக்தி உள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்கென்று தெரிந்து கொள்வார். அவபக்திக்கேற்ற வெளிப்பாடுகள் இருக்குமானால் அவர்களுக்கு நேரிட்ட அதே ஆக்கினை தான் நம்மளுக்கும் நேரிடும். அதனால் இன்னைக்கு நாம ஒரு வார்த்தையினால சொல்லாதபடிக்கு பக்தியின் வெளிப்பாடை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்போ அவர்களிடத்துல முதலாவது இருந்த காரியம் என்னவென்று பார்த்தோன்னா கர்வம். பெருமை ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதில் முதல் பாயிண்ட்டையும் ரெண்டையும் சேர்த்தோன்னு பார்த்தோம்னா, முதலாவது அவங்களுக்கு இருந்த காரியம் என்னன்னா கர்வம். அந்த கர்வம் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோங்கன்னா ஆகார திரட்சி. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க. அதுதான் லோத்து ஆபிரகாம் உனக்கு எங்கே போகணுமோ நீ உனக்கு அந்த அந்த இடத்துக்கு போன்னு சொன்னப்போ அவர் மேலேருந்து பார்க்குறாரு. கண்ணை ஏறிட்டு பார்க்கும்போது அவருக்கு நேராக தெரிஞ்ச பட்டணம் எதுதான்? சோதோம் கொமோரா தான். ஏன்னா அங்கே தான் என்ன இருந்துச்சு? அவ்வளோ செழிப்பு, பார்க்க பச்சையாக இருந்துச்சு. அங்கே ஆடு மாடுலாம் கொழுன்னு இருக்குது. என்னென்ன தேவையோ
எல்லா விதமான காரியங்களும் அங்க இருந்ததுனால தான் எகிப்தை போல செழிப்பா இருந்தது. அதனால தான் அவன் அங்க போகணும்னு நினைச்சான். அந்த ஆகார திரட்சி தான் அவங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்தது? இப்போ கர்வம், பெருமைய கொண்டு வருது. அப்போ முதலாவது பாவம் அவர்கள்ட்ட இருந்தது கர்வம், ஆகார திரட்சி. எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, நல்லது தான். ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாது? திரட்சியாகி இன்னும் அதையே நம்ம அதிகமாக நினைத்து கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் அந்த 1 தீமோத்தேயு 6:8 பவுல் அங்கே ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தோன்னா, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். திரட்சி நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அந்த மக்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, அதை விட தேவைக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட இருந்ததுனால அங்கே என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு கர்வம், பெருமை வந்தது. அது எப்போனா, ஒருவேளை நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ இருக்கும்போது அதை நம்ம ஒருவேளை நம்ம நினச்சி பார்ப்போம். நம்மளுக்கு அந்த காலத்தில் இல்லை, இப்போ இருந்ததுன்னு நம்மளுக்குள்ள அந்த ஒருவேளை மேட்டிமை, கர்வம் வராமல் இருக்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைங்கள் பாருங்க, கேட்டது கேட்ட நேரத்தில், நினச்சது நினச்ச நேரத்தில் எல்லாம் அவங்க கேட்காமலே கிடைக்கிறதுனால அவங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. அப்போ சிறு வயதிலே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால அது என்னதான் மாறுதுன்னா, அது அவங்களுக்கு ஒரு அதிகமாக கிடைக்கும்போது ஒரு கர்வத்தை, பெருமையை கொண்டு வருது. அதே காரியம்தான் அவர்களுக்கும் இருந்தது. அது எரேமியா 8வது அதிகாரம், எரேமியா 48:11 சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 48:11, மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. எப்படியா? சிறு வயதுல இருந்து, அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? செல்வ செழிப்பு வந்தது. அப்போ அதனால அந்த செல்வ செழிப்பு அவங்கள என்ன செஞ்சிச்சுன்னா, கர்த்தரை மறக்க வச்சுட்டு. ஓசியா 13:6 அவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாம, ஆகார திரட்சி அதிகமா எல்லாம் இருக்கு, என்ன செய்யனே தெரியல, கர்த்தரை தேட வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லாம போனது. ஓசியா 13வது அதிகாரம் 6வது வசனத்துல, அதனால அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் என்னாயிற்று? மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். நல்ல திருப்தி வர 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவேன்னு சொல்லாதபடிக்கு, ஏழை எளியவர்களை நினைக்காதபடிக்கு என் இருதயம் என்னவாயிட்டான்? மேட்டிமையாயிட்டு. மேட்டிமை எதை கொண்டு வந்தது? கர்த்தரை மறந்துட்டாங்க. கர்த்தரை மறந்து கொடுத்த செல்வத்தின் மேல அவங்களுக்கு திருப்தி ஆயிட்டு. எப்பவுமே கொடுத்தவரை மறந்து கொடுத்தது மேல எப்போ நம்மளுக்கு திருப்தி ஆகுதோ அதுதான் கர்த்தரை நம்ம மட்டுப்படுத்தி கர்த்தர் கொடுத்த காரியத்தை மேலாக நினைப்பது தான் கர்வம், அங்க பெருமை வருகிறது. அப்ப இந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்தால் நம்மளை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. இது யாருடைய குணம்? எந்த மக்களுடைய குணம்? சோதோம் கொமோராவின் மக்களுடைய குணமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வேலையாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், எனக்கு வேலை இருக்குது, நான் எப்படியாவது பிழைச்சிப்பேன், நான் என்ன செஞ்சுவேன், எப்படியும் நான் ஒரு நிலைமைக்கு வந்துடுவேன். கர்த்தரை பார்க்காம கர்த்தர் கொடுத்த வேலையை நம்ம எப்போ உயர்த்துறோமோ அப்போ கவனமாக இருக்கணும். எனக்கு என் பிள்ளைங்க எப்படி என்னை கரை சேர்த்துருவாங்க, என்னை காப்பாற்றிடுவாங்க. கர்த்தரை பார்க்காம கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவாங்கன்னு நம்ம நினைக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நம்ம மேலே மனதிறங்கி நம்மளுக்கு ஒரு ஆளை வைத்து ஒரு உதவியை செய்யும்போது, இந்த ஆள் இல்லைன்னா இதை என்னால் செஞ்சிருக்கவே முடியாதென்று
கர்த்தரை மறந்து கர்த்தர் நம்மளுக்கு உதவியாக கொடுத்த அந்த நபரை நம்ம உயர்த்தி விட்டோம் என்றால் அங்கே கர்த்தரை நம்ம மட்டுப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு முன்பதாக கர்வம். என்னால் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த திரட்சியினால என்னால் எல்லாம் செய்ய முடியும், அப்போ அவர் கொடுத்ததை வச்சு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று அவரை விட்டுவிட்டு அவர் கொடுத்தவற்றை நாம் எங்கே அதிகமாக நினைக்கிறோமோ அங்கே இந்த பாவம் நம்மளுக்குள்ள வரும். உதாரணமாக பார்த்தோன்னா சவுல் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தோன்னா அங்கே சவுல் அவருக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப பயம். அப்போ அந்த நாட்களில் யுத்தத்துக்கு போகணுன்னா அதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் கேட்பாங்க, இல்லைன்னா கர்த்தரிடத்துல விசாரிப்பாங்க. இப்போ எப்போவுமே சவுல் சாமுவேல்கிட்ட போய் கேட்பார். இப்போ சாமுவேல் என்ன இல்லை, உயிரோடு இல்லை. இவர் என்ன செய்கிறாரு, கர்த்தரிடத்துல கேட்குறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குது, ஆல்ரெடி சவுளுடைய காரியத்தினால கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், அவரை தள்ளி விட்டுட்டாரு. இப்போ விசாரிக்கும் போது என்ன நடக்குது, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலும் ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அங்கே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு மறு உத்தரவு வரலை. போகலாமா போகக்கூடாதா, ஜெயிப்போமா இல்லையான்ட்டு. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், கர்த்தரிடத்துல தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல இருந்து பதில் கிடைக்கும் வரைக்கும் காத்திருந்திருக்கலாம். ஆனால் சவுல் செய்த காரியம் என்னன்னு பார்த்தோன்னா, அதே இதில் கீழே 9-10 நினைக்கும் வரும்போது அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீனிடத்துல போய் அதை என்ன செய்கிறாரு, கேட்க போகிறாரு. அந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னன்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் தேசத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது, கொலை செய்யப்படணும்னு அந்த பாவத்தை தேவன் அருவருத்து வெறுத்தாரு. சவுலும் அந்த காரியத்தை செய்திருந்தான். அது கீழே பார்த்தீங்கன்னா அவர் போய் கேட்கும்போது அந்த அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ சொல்வார், சவுல் வேஷம் மாறி போய் தான் அங்கே கேட்பாரு. அப்போ அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்ரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறதை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்ரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. அந்த சவுல் தான் என்ன செஞ்சிருக்கான், அப்படிப்பட்டவங்க தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இப்ப என்ன பண்றான், அதுக்கு அவர் சொல்றா, என்னை கொன்று போடும்படிக்கு நீர் என் பிராணனை கண்ணி வைக்கிறது என்னன்னா, பரவாயில்ல, அது அந்த பழியெல்லாம் நானே ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி இப்ப சவுல் துணிகரமாக, ஏன், நான் ராஜா, நான் தான் கட்டளை போட்டேன், நானே அதை பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கும் என்று கர்த்தரிடத்துல தன்னை தாழ்த்தாமல் கர்த்தர் கொடுத்த பதவியை வைத்து என்னால் இந்த காரியம் செய்ய முடியும், நீ சொல்லுன்னு கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியத்தை செய்தான். அப்போ கொடுத்தவரை மறந்து அவர்கிட்ட காத்திருக்காம அந்த பதவியை மேன்மையாக இந்த பதவினால என்னால் என்ன வேணா செய்ய முடியும்னு கர்த்தர் அருவருக்கிற அந்த குறிப்பார்க்கிற காரியத்தை செய்து அதற்கு பின்பதாக நம்மளுக்கு தெரியும், அந்த யுத்தத்திலே அவன் மடிந்து போனான். அப்போ அது போல தான் நாம் இன்னைக்கு படைத்தவரை நினைக்காம அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை வச்சு நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறது தான் கர்த்தருக்கு முன்பதாக கர்வமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதே இது மரியாதை பார்த்தோன்னா, அந்த யோவான் 12:3 இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானிய தேசத்தில் அங்கே பந்தி இருக்கும்போது மரியாள் என்ன செய்தான்னா, ஒரு விலை உயர்ந்த ஒரு தைலத்தை எடுத்து அவள் என்ன செய்தான்னா, அவளுடைய பாதத்தில் ஊற்றி என்ன செய்தார், அவர் பாதத்தை கழுவுறா. யோவான் 12:3. அப்போ அநேகர் சீஷர்கள்லாம் சொன்னாங்க, இதை விற்று கொடுத்தா எவ்வளவோ தரித்திரருக்கு கொடுக்கலாம், இப்படி இதை வேஸ்ட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாம் யோசிச்சாங்க. சீஷர்கள் டைரெக்டாக சொன்னாங்க, அவளும் பெரிய
ஒரு பணக்கார குடும்பம்லாம் கிடையாது. அதை வித்திருந்தா அவளுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும். ஆனால் அவளுக்கு கர்த்தருக்கு கொடுத்த காரியம் மற்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. ஆனா நான் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். இந்த விலை உயர்ந்த பரிமள தைலம் எனக்கு முக்கியமில்ல. அவன் நினைச்சிருந்தா அதை வித்து அவ நிறைய காசு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அதை பொருட்டா இல்லாம கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பணத்தம், அந்த சம்பளம், அந்த உயர்வை விட எனக்கு கர்த்தர் தான் முக்கியம்னு அதை முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தினார். அதோட மாத்திரமல்ல, தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தார். இன்னைக்கு நம்ம தலைமயிரை வச்சு ஒரு டேபிளில் துடைப்போமா? ஐயோயோ, அந்த தலைமுடிக்கு நம்ம செலவழிக்கிற செலவழிப்பு நம்மளுக்கு தான் தெரியும். அவ்வளவு அது மேலே ஒரு ஆசை, ஒரு மேன்மை இருக்குது. ஆனால் அந்த மேன்மை அதெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கல, அவருடைய அழகெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கல. இது கர்த்தருடைய பாதத்தை அதை வச்சு என்ன செய்கிறா? துடைக்கிறா. ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவளுக்கு என்ன பைத்தியமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அவளுக்கு தெரியல. அவ என்ன பண்ணானா, இதெல்லாம் ரெண்டாவது தான். முதலாவது, இதை எனக்கு கொடுத்த கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் என்று அவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினாள். ஆனால் சவுலோ தனக்கு கொடுத்த மேன்மையை பயன்படுத்தி தவறான காரியத்தை செய்து கர்த்தரை மட்டுப்படுத்தினான். இவளோ தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக கொடுத்து கர்த்தரிடத்துல என்ன செய்தா? பாதத்துல அமர்ந்திருந்து கர்த்தர் முதலாக அவரை உயிரோடு எழுந்ததும் யார் தான் பார்த்தா? அந்த மரியாள் தான் பார்த்தா. அந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்துல அவள் இடம் பிடிப்பவளாக இருந்தா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தை நம்ம நித்தமும் தேட வேண்டும். எப்படி? சுத்த இருதயத்தோடு தேட வேண்டும். அப்போ முதலாவது அந்த ஜனத்தினிடத்துல இருந்த பாவம் என்னவென்றால் கர்வம். அவங்களுக்கு இருந்த எல்லா ஆகார திரட்சியினால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தரை பார்க்கறதுக்கு பதிலாக கர்த்தர் கொடுத்த அந்த திரட்சியில சந்தோஷமா இருந்து அவரை முற்றிலுமாக மறந்து போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்தது நமக்கு போதும், அதை வச்சு நம்ம எல்லாம் செஞ்சிடலான்னு வரும்போது ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது சோதோம் குமோராவினுடைய பாவம், அதன் தீர்ப்பு அக்கினியினால் அவங்க அழிக்கப்பட்டது போல நம்மளுக்கும் ஆக்கினை தீர்ப்பு இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா, மூன்றாவதாக நிர்விசாரமான சாங்கோபம். அதாவது சாங்கோபம்னா சரீரத்தை குறிக்குது. அந்த சரீரத்தினால இருக்கிற அந்த நிர்விசாரம், இன்னும் இங்கிலீஷில் சொல்ல பார்த்தோம்னா லேசினஸ், அதாவது சோம்பேறித்தனம். மக்களிடத்துல என்ன இருந்தது? சோம்பேறித்தனம். எல்லாம் இருக்கும்போது எதுவுமே என்ன செய்யாது? தோணாது. கர்த்தரை அறியணும், அவரை தேடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. அவரை அசட்டை பண்ற காரியம், அவரை குத்தி அறிய வேண்டிய ஆசையே என்ன செய்யாது? அவர்களுக்குள்ள இருக்குது. இது எப்படிப்பட்ட நிலைமைக்கு அர்த்தம் என்றால், வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு சபைக்கு தேவன் எச்சரிக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்த்தோம்னா, அங்க லவோதிக்கியா சபைக்கு அவர் எச்சரிக்கிறாரு. எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா என்ன கிடையாது, அவனுக்குள்ள அது ஒன்றுமே இருக்காது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனென்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். ஆனால் எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லா பணம் இருக்குது, அது இருக்குது, எனக்கு கொடுத்துருக்கிறத வச்சு என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு நீ நினைக்கிற. ஆனால் அது எதுவுமே உன்னை பரலோகத்தில் கொண்டு சேர்க்காது. இது நீ எப்படிப்பட்டவளா இருக்கிற? நீ நிர்பாக்கியமும் பரிதபிக்கப்பட்டவளும் தருத்திரனும் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு கண்கள் குருடாகவும் நீ இன்னைக்கு இருக்கிற. அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. அவங்க திரவிய சம்பனர்களா இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வைகள் அவங்க யாரு? நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்பட்டவங்க, தருத்திரம், குருடு, நிர்வாணி. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை, அவரை அறிந்து கொள்ள முடியல, கர்த்தரை அறிகிற விஷயத்துல தரித்திரராக இருக்கிறாங்க. இன்னைக்கு நாமளும் அவர்களைப் போல மற்ற
சொத்தையில வச்சு நம்ம சந்தோஷப்பட்டு நான் ஐஸ்வர்யவான், படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்குன்னு நினைச்சு அது நினைத்தோம் என்றால், ஒரு விஷயம் நினைப்போம், அது ஒன்றுமே நம்மளை கர்த்தரிடத்துல சேர்க்காது. இந்த காரியம் எல்லாம் இருக்கும்போது பிறகு பார்த்துக்கலாம். ஒரு அசட்டை வருது. காலத்துல நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த நேரத்திலையும் காலத்தையும் பயன்படுத்த நம்மளுக்கு என்ன செய்யாது, விருப்பம் இருக்காது. கர்த்தர் நம்மளுக்கு சில நேரம் டைமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி டைம் இருந்தாலும் அந்த நேரத்துல வேதத்தை தியானிக்கலாம், நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் தேவையில்லை. பிஸியாகவே தான் இருப்போம். ஆனால் எதில், மற்ற காரியத்தில். ஆனால் நேரம் இருந்தும் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய காரியத்தை கேட்பதிலையோ அவருடைய காரியத்தை தியானிப்பதிலையோ விருப்பம் இருக்காது. அங்கே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு அசட்டை இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறது என்றால் அது அந்த சோதோம் குமாராவினுடைய பாவமாக இருக்குது. அப்படி அசட்டை பண்ணுகிறவங்க காலத்துல தேவன் கொடுக்கிற நேரத்துல அதை அறிய விரும்பாம, வேதத்தை வாசிக்க விரும்பாம, வேற காரியத்துல நம்ம பிஸியாவே இருக்கிறோம் என்றால் அவர்களை நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கு, நிர்மூடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 1:32, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அப்ப யார்கிட்ட தான் இந்த நிர்விசாரம் இருக்கு, மூடர்கள் கிட்ட. அப்ப நிர்விசாரம் உள்ளவர்களை யாரா, மூடர்கள். உலக பிரகாரமாக நம்ம ஒரு அறிவாளியா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், நல்ல பேசுறவங்களா இருக்கலாம், திறமசாலியா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய விஷயத்துல நிர்வாசாரமாக இருக்கும்போது கர்த்தருடைய பார்வையில யாரு தான், நம்ம மூடர்கள், முட்டாள் தான் அவருடைய பார்வையில. உலகம் நம்மளை தலையில தூக்கி வச்சுக்கலாம். ஏன், நம்மளுக்கு பதவி இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய காரியத்துல அசதியாகவும் விருப்பம் இல்லாமலும் சோம்பேறியாகவும் இருக்கும்போது கர்த்தருடைய பார்வையில் யார் தான், நம்ம மூடர்களாக இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம யோசிப்போம், நம்ம நினச்சிப்போம் நம்ம அறிவாளி, நம்ம சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க நம்மளுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு. ஆனால் எப்போ நம்ம கர்த்தரை அசட்டை பண்ணி நம்மளுக்கு அவர் கொடுக்கிற நேரத்தில் எல்லாம் வீணாக்கி அவருடைய காரியங்களை நம்ம வாசிக்கவோ தியானிக்கவோ விருப்பமே இல்லாத சோம்பேறிகளாக நிர்விசாரம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தருடைய பார்வையில் மூடர்களுடைய அழிவு என்னன்னு நீதிமொழிகளே அநேக இடங்களில் கூறப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்கப்பட்ட நேரத்தில், தேவன் நமக்கு கொடுக்கிற நேரத்தில் எவ்வளவாக இன்னும் அதிகமாக கர்த்தரை தேட முடியுமோ அதை நம்ம உபயோகிக்கணும். அப்படி உபயோகிக்காமல் போனால் என்ன நடக்கும், அதுதான் அந்த தாளந்து கதை. 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்தாங்க. 5 தாளந்து கொடுத்திருந்தவன் அவனை கொடுத்திருந்த அந்த இதை உபயோகப்படுத்தி இன்னும் 5 சம்பாதித்தான். 2 கொடுத்தவன் இன்னும் 2 சம்பாதிச்சான். 1 இருக்கிறவன் என்ன செய்தான், ஒன்றுமே இல்லாமல் மூடி வச்சுட்டான். அப்போ வந்து கேட்டபோது, உனக்கு இவ்வளோ டைம் கொடுத்தேன், இவ்வளோ நேரம் கொடுத்தேன், அதை என்ன பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலை, உங்களுக்காக நான் எதையுமே யோசிக்கவே இல்லை, நான் என் வேலையை பார்த்து எனக்கு 1000 வேலை இருக்குது அதையெல்லாம் செஞ்சுச்சேன். அப்படியான்னு கொடுத்ததையும் பிடுங்கி இருக்கிறவனுக்கு கொடுத்ததோட மாத்திரமல்ல, அவனை எங்கே அனுப்புனாரு, இருளுக்குள்ள அங்கே பற்கடிப்பு இருக்கிற இருளான இடத்துக்குள்ள, அதாவது அது நரகத்தின் காரியம். அப்படிப்பட்ட புறம்பாக இருளுக்குள்ள அவனை தள்ளி போடும்படியாக அங்கே ராஜா தீர்ப்பு செய்தார். அப்போ தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற நேரங்கள் காலங்களில் தேவனை அறிய விருப்பமில்லாத சோம்பேறிகளாக நிர்விசாரங்களாக இருப்போமானால் கொடுத்ததையும் எடுத்து சோதம் குமாரா ஜனங்களுக்கு நேரிட்டா அதே அழிவு நம்மளுக்கும் நேரிடலாம். இப்போ நம்ம இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் எப்பெல்லாம் நம்மளுக்கு சமயம் கொடுக்குறாரோ, வாய்ப்பு கொடுக்குறாரோ, தேவ சமூகத்தில் அசதி இல்லாமல் சோம்பல் இல்லாமல் நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும்.
அடுத்ததாக 4வது காரியம் பார்த்தோம்னா, சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை பலப்படுத்தவில்லை. அவர்களுக்கு நிறைய காரியங்கள், ஆகார திரட்சி எல்லாம் இருந்தாலும் எளியவர்கள், அவர்களுக்கு முன்பதாக இருந்த எளியவர்கள், ஏழ்மையானவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க அசட்டை பண்ணாங்க. அவங்களுக்கென்று எந்த காரியமும் செய்யவே இல்லை. இதுல 2 காரியம் இருக்கு. எழுத்தின்படி பார்த்தோம்னா, சிறுமைப்பட்டவங்க, புவர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லாதவர்கள், அடிமைப்பட்டவர்கள், எளியவர்கள், அவர்களை நம்ம எழுத்தின் பிரகாரமும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நோக்கி பார்க்கணும். எப்படி அந்த பணக்காரன், அந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமா வாழ்ந்த போதோ அவன் என்ன செய்யல? ஒரு நாள் கூட லாசர் என்ன செய்யல? அந்த மனுஷன் இப்படி கிடக்கிறானே, கொஞ்சமாவது ஏதாவது கொடுப்போன்னு அவனுக்கு என்ன செய்யல? ஒரு நாள் கூட யோசிக்கவே இல்லை. நம்ம அப்படி சிறுமையானவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தோன்னா, ஆவிக்குரிய சிறுமை எளிமை. சங்கீத புத்தகத்துல அநேக இடத்துல தாவீது சொல்லியிருக்கிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன். அப்படியா? அவர் ஒரு ராஜா. அப்ப அவருக்கு என்ன சிறுமை எளிமை? அவருக்கு வசதி இல்லாம இருந்துச்சா? காசு இல்லாம இருந்துச்சா? புகழ் இல்லாம? எல்லாமே இருந்தது. அப்ப ஏன் அவர் தன்னை அப்படி சொன்னார்னு பார்த்தோம்னா, அது ஆவிக்குரிய சிறுமை எளிமை. அது சங்கீதம் 70:5 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 70:5, நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். என்னவா? அவரு சிறுமையும், ஒரு ராஜா. அப்ப அவர்கிட்ட எல்லா வசதி இருந்தும் அவர் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை எப்படின்னு சொல்றாரு? நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும். இந்த சிறுமை எளிமையும் விடுவிக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா கர்த்தர். அவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? விடுவிக்க முடியும். இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவா சொல்லியிருப்பாரு. 35 சங்கீதம் 35:10 பார்த்தோம்னா, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே? அவருக்கு ஈடாக யாரும் இல்லை. அவர் மாத்திரம்தான் அந்த சிறுமையிலையும் எளிமையிலையும் என்ன செய்ய முடியும்? பலப்படுத்த முடியும், தூக்கிவிட முடியும். இந்த காரியத்தை நாம செய்யறோம். அதற்கு முன்பதாக நாமளே சிறுமையானவர்களாக எளிமையானவர்களாக இருந்தால் முதல்ல நாம பலப்பட்டு, அதற்கப்புறம்தான் இந்த மாதிரியான சிறுமை எளிமையானவர்களை நாம என்ன செய்ய முடியும்? பலப்படுத்த முடியும். ஆவிக்குரிய சிறுமை புவர்னா என்னன்னா, ஆவிக்குரிய ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வெறுமை. நம்மளிடத்துல என்ன செய்யுது? எல்லாம் இருக்குது. அவருக்கு பணம் இருக்குது, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, செல்வம் இருக்கு, கூப்பிட்டா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இருதயத்துல என்ன இருக்கு? ஒரு சிறுமை இருக்கு. இங்கிலீஷ்ல அது புவர்னு சொல்லியிருக்கு. ஒரு ஏழை போன்ற ஒரு நிலைமை, ஏதோ ஒன்று இல்லாத, ஏதோ ஒன்று இழந்தது போல. என்னவென்றால் அது தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி, சமாதானம், அந்த ஐக்கியம் ஏதோ அவரிடத்துல இல்லாம இருந்தது. அதைத்தான் அவர் என்ன செய்யறாரு? கர்த்தரிடத்துல நான் சிறுமையா இருக்கிறேன், என்னிடத்துல எல்லாம் இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அங்க ஒரு வெறுமை காணப்படுதுன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு? தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவரை பலப்படுத்துகிறார். அதனால சங்கீதம் 51 இந்த சிறுமை, அந்த எளிமை ஏன் நேரிடுதுன்னு பார்த்தோம்னா, ஏதோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள் செய்யும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு சிறுமையும் எளிமையும் நடக்குது. அநேக நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் எதுக்கு ஒப்பு கொடுப்பாரு? மற்ற ஜனங்கள் கையில் அவங்க சிறுமைப்படும்படியாக, அவர்கள் அடிமைப்படும்படியாக என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பாரு. அதே போலதான் பிசாசானவன் என்ன செய்யறான்? பாவத்தை நம்மளிடத்துல, பாவத்தின் நிமித்தமாக பாவத்தை கொண்டு வந்து, அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்மளிடத்துல இருக்கிற அந்த தேவன் கொடுத்த அந்த சந்தோஷ, சமாதானம், அந்த ரட்சிப்பை எல்லாம் இழக்கும்படியான நம்மை சிறுமைக்குள்ளாக கொண்டு போகிறான். அதை தேவன் என்ன செய்கிறாரு? தேவனிடத்துல நம்ம அதை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து பலப்படுத்துகிறாரு. அந்த காரியத்தை தான் செய்யும்படியாதான்
கிறிஸ்துவும் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்றார். பார்த்தீங்கன்னா லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்த்தோம்னா, லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரருக்கு என்ன தேவை? அவனுக்கு தேவை காசு, தேவை பணம், தேவை அவன் தேவைக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தரித்திரருக்கு நான் எதை சொல்ல வந்தேன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்ப இந்த தரித்திரம் என்ன என்றால், உலக பிரகாரமாக ஒன்றுமில்லாத தரித்திரர்கள் இல்ல, ஆவிக்குரிய தரித்திரர்கள். அப்ப அவர் வந்ததன் நோக்கம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல வந்ததன் நோக்கமே அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப கிறிஸ்து வந்ததன் நோக்கமே ஆவிக்குரிய தரித்திரர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில எளிமையாகவும் சிறுமையாகவும் சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு அமைதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லாம தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை, நல்ல காரியத்தை சொல்லும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாரு. அப்படி என்ன ஒரு தரித்திரம்னு பார்த்தோம்னா, கீழே இருக்கிற இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நொறுங்குண்டிருக்குது பாவத்தினால, ஏதோ ஒரு கர்த்தருக்கு விரோதமான காரியத்தினால இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாகவும், சிறைப்பட்டவர்களை பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், அநேக காரியங்கள், மேட்டிமை, கர்வம், பொறாமை, இப்படி அநேகத்துக்குள்ளாக நம்மளை சிறைப்படுத்தி கர்த்தரை காண முடியாதபடிக்கு சிறைப்படுத்தி வச்சிருக்கான். அதுல நான் விடுதலை தரும்படியாகவும், குருடருக்கு பார்வை தரும்படியாகவும், நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்க கூடாதபடிக்கு, இந்த உலகத்தையே பார்க்கும்படியாக இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன பண்ணியிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கான். அதை நான் அந்த குருடருக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் தான் நான் வந்தேன்னு சொல்லி கர்த்தரும் சொல்றான். அப்ப இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எளிமையும் சிறுமியுமானவர்களை தேவன் விடுவிக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி ஆவிக்குரிய சிறுமையும் எளிமையும் இருக்குமானால், நம்ம முதலாவது செய்ய வேண்டியது, நாம எப்படி தாவீது என்ன பண்ணானா, தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சான், எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு வெளிப்படையா ஒத்துக்கொண்டது நிமித்தமாக, சும்மா கிடைக்காது, நம்ம ஒத்துக்கொண்டு அவரிடத்துல தாழ்த்தும் போதுதான் தேவன் என்ன செய்வார்னா அந்த விடுதலையை கொடுப்பார், நம்மை மீட்டெடுப்பார். அதற்காக தான் கிறிஸ்துவும் வந்தார். அந்த காரியத்தை நாமும் செய்யும்படியாக தான் கிறிஸ்து என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு அந்த காரியத்தை அவர் சொல்றாரு. நம்ம அந்த மக்கள் எளியவர்களை கண்டு கொள்ளவே இல்லை, அவர்களை ஒன்றுமே பண்ணலை. அப்ப இன்னைக்கு நாம இதே போல சபையிலையும் சரி, சபையில அநேக மக்கள் அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னா அந்த தேவன் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு ஏதோ ஒன்று இழந்தது போன்ற காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்து எதற்காக வந்தார்? அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி வந்தார். அதே காரியத்தை அப்படிப்பட்டவர்களை நாம சந்திக்கும் போதோ இல்லை அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபித்து என்ன செய்ய வேண்டும்? அவர்களை தூக்கிவிட வேண்டும். அந்த ஆயக்காரன் பார்த்தோன்னா, சகேயு பார்த்தீங்கன்னா லூக்கா 19:1 அவர் என்ன பண்ணார்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. 19:1 ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த அவன் எப்படிப்பட்டவர்? ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன், எல்லாருக்கும் லீடர். அதோட மாத்திரமல்ல, அவன் சகையு எப்படிப்பட்டவனா? ஐஸ்வர்யவானாவும் இருந்தான். ஆனா அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனாலும் இருதயத்துல ஒரு வெறுமை, ஒரு எளிமை, ஒரு சிறுமை இருந்தது. அதனால தான் அவனுக்கு அந்த கிறிஸ்துவை எப்படியாவது பார்க்கணுன்றவன் என்ன செய்யறான்? ஒரு மரத்து மேல ஏறான். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஆயக்காரருக்கு தலைவன் மரத்து மேல ஏறினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன இந்த ஆள் இவ்வளோ இதாக இருந்துட்டு மரத்து மேலே பெய்யறான். அவனுக்கு அதெல்லாம் யோசிக்கல. எனக்கு தேவை கிறிஸ்துவ பார்க்கணும், எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை,
என் இருதயம் வெறுமையா இருக்கு, சிறுமையா இருக்கு, எளிமையா இருக்கிறேன், அதுல இருந்து நான் எப்படியாவது வெளியில வரணும்னு சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்தினான். நீ என்ன வேணா நினைச்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, மற்றவர்கள் என்ன வேணா நினைக்கட்டும், ஆனால் நான் இன்னைக்கு இந்த வெறுமையிலிருந்து சிறுமையிலிருந்து மீள வேண்டும் என்று அவன் என்ன பண்ண, மரத்து மேலே ஏறி எப்படியாவது பார்த்துடணும்னு அவனுடைய அந்த வாஞ்சை, ஆசை, அவனுடைய தாழ்மையை கர்த்தர் கண்டு என்ன பண்ண, அவன் வீட்டுக்கு போய் அன்னைக்கு அவன் என்ன ஒத்துக்கொண்டான். எல்லாருக்கும் முன்பதாகவும் நான் யார்கிட்டலாம் அநியாயமாக வாங்கணும்னு அதை திருப்பி ரெண்டத்தனை என்ன செஞ்சிட திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டதன் நிமித்தமாக அந்த வீட்டுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரைக்கும் அவனுக்கு எல்லாம் இருந்தது, எல்லா ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனால் ரட்சிப்பு இல்லாதபடிக்கு வெறுமையா இருந்தான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. அந்த சிறுமையும் எளிமையும் நீங்கி இன்னைக்கு விடுதலையாகினான். அவன் பலப்பட்டான். இந்த காரியத்தை செய்யும்படி கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து அந்த காரியத்தை செய்யும்படி அவர் வந்தாரோ அதே காரியத்தை கர்த்தர் நம்மளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். எளியவனையும் சிறுமையுள்ளவனையும் என்ன செய்ய? பலப்படுத்து. அதற்கு முன்பதாக நீ பலப்படு. நீ பலப்பட்ட பிற்பாடு யாருக்கெல்லாம் அந்த காரியம் தேவையோ, யாரெல்லாம் வெறுமையாக சந்தோஷம் இல்லாம ரட்சிப்பை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களை நீ பலப்படுத்து. எப்படி? என்னுடைய வார்த்தையினால் அவர்களை பலப்படுத்து, அதை அவர்களுக்கு கூறி பலப்படுத்து, அவர்களுக்கு ஜெபி. இந்த காரியத்தை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது எழுத்தின் பிரகாரமாகவும் நம்ம சிறுமைப்பட்ட எளிமைப்பட்ட மக்களை பலப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சிறுமையிலும் எளிமையிலும் இருக்கிற மக்களை நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்த வேண்டும். நம்மளுக்கு மட்டும் எல்லாம் இருந்தால் போதும், எல்லாம் தெரிஞ்சால் போதும், அவன் எப்படியும் போகட்டும் இல்லாதபடிக்கு நம்ம அறிவோமானால் அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி செய்யாமல் நம்ம சுயநலமாக நாம் மட்டும் எல்லாம் கிடைச்சா போதுன்னு இருந்தோன்னா அந்த சோதோம் கொமோரா ஜனங்களை போல நாமளும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். அடுத்ததாக பார்த்தோன்னா 5வது காரியம், தங்களை உயர்த்தினார்கள். நாங்கள் தான் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் மேலானவர்கள், நாங்கள் தான் திரட்சியானவர்கள், எங்களை மிஞ்சி யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? தங்களை உயர்த்தி காமிக்கிறாங்க. நாங்கள் என்ன வேணா செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை உயர்த்துகிறாங்க. இது யாருடைய குணம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, பிசாசினுடைய குணம். லூசிஃபரை உண்டாக்கினதே யாரு தான்? கர்த்தர் தான். அவரை உண்டாக்கி ரொம்ப அழகா நிறைய அவனுடைய அலங்காரமெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகா இருக்குது. அவ்வளோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் சிறகடிக்கும் போது அவன் உண்டாக்கப்பட்டது காப்பாற்றும்படியாக அவன் உருவாக்கப்பட்ட கேருபின்னு இருக்குது. இப்போ எல்லாமே எனக்கு இருக்குது, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாம் எனக்கு சூப்பராக இருக்குது. நான் ஏன், எனக்கு தான் எல்லாம் இருக்கேன், நான் ஏன் தேவனை போல மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிடைச்ச உடனே அவன் மனசு எப்படி வந்தது? நானும் தேவனை போல என்ன செய்யலாம், வரலாம்னு சொல்லிட்டு அங்கே மேட்டிமை வந்தது. அப்படிதான் படைத்தவரை மறந்துட்டு படைச்ச காரியத்தை வைத்து அவருக்கு மேலே நம்ம போயிட மாட்டோமான்னு நினைக்கிறது தான் அங்கே என்னது? தங்களை உயர்த்தி காமிக்கிறது. இதே காரியத்தை தான் நேபுகாத் நேச்சார் செய்தார். தானியேலில் பார்த்தோன்னா, தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நேபுகாத் நேச்சார் கொஞ்சம் அது முன்னால் உள்ள அதிகாரங்கள்லாம் பார்த்தோன்னா இவர் தான் கர்த்தர், அவரை போல தேவன் ஒன்றுமே உலகத்திலே கிடையாதுன்னு சொன்னவர். இப்போ என்ன ஆயிட்டுனா அவங்க அவர் பார்க்கும்போது, அவர் எழுந்து அவரை இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடா எவ்வளோ அழகாக இருக்குது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். அது எப்படி வந்துச்சா? என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? யாரு இது? நான் கட்டின, இது எனக்கு மகிமையா இருக்குது, இது என்னுடைய வல்லமையை காமிக்குதுன்னு அங்க என்ன வந்தது? அவனுக்கு ஒரு தன்னை உயர்த்திட்டான்.
இது எல்லாம் எப்படி கிடைச்சது, யாருடைய கிருபையினால கிடைத்தது என்று சொல்லாம, இது நான் கட்டினது என்னுடைய மகிமைக்கு. நான் நான் உழைக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் என்ன பார்த்துக்குவேன், எனக்கு என்ன செய்ய வேண்டிய யாரும் தேவையில்லை. எனக்கு கிடைத்ததை வச்சு நான் என்ன செய்வேன், எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன் என்று அதை கொடுத்தவரை மறந்து, எனக்கு யாரும் தேவையில்லை, எல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு எதுக்கும் தேவையில்லைன்னு உயர்த்தும் போது அங்கே என்ன செய்கிறாரு தேவன்? அடுத்ததுல பார்த்தோன்னா, அவன் என்ன செஞ்சிட்டான்? மிருகத்தை போல, ஒரு பட்சியை போல வெளியில் இருக்கும்படியாக தேவன் அவனை என்ன செஞ்சிட்டாரு? ராஜாவின் பதவியிலிருந்து வெளியில் ஒரு மிருகத்தை போல, மிருகத்தோட மிருகமா நீ அலன்னு சொல்லி அவனுடைய உருவமே என்ன செஞ்சுட்டு மாறி போகும்படியாக அவனை கீழே தள்ளிவிட்டார். இந்த காரியத்தம்தான் அந்த ஜனங்களிடத்திலையும் காணப்பட்டது. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதே போலதான் அந்த உசியா ராஜா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் இந்த காரியம் அவனிடத்துல வந்தது. 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தோன்னா, 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 16வது வசனத்தில், இந்த உசியா ராஜா அரசாண்டு வந்த காலத்தில் ஆரம்பத்தில் என்ன செஞ்சார்னா, கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தர் எப்படியெல்லாம் விரும்புகிறாரோ அந்த விக்கிரக ஆராதனை, அந்த மேடுகள் எல்லாத்தையும் உடைத்து ரொம்ப நல்ல ஒரு ராஜாவாக தான் வந்துட்டு இருக்கான். அவன் நல்லா வர 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 கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்னா, அவனை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கிறாரு. அவன் கோட்டை பலப்படுது, அவனுக்கு இருந்த படைகள் எல்லாம் பலப்படுது, ஸ்திரப்படுது, எல்லாம் நல்ல பலமாக இருக்குது. அவனை சுற்றி எல்லா காரியமும் நல்ல பலமாக, நல்ல ஒரு ராஜா, அவனுக்கு இருக்கிற காரியமெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு நல்லா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே வராரு. அந்த சமயத்தில் தான் அவன் பலப்பட்ட போது, இப்போ எப்படிப்பட்டுட்டான்? பலப்பட்டுட்டான். எல்லாம் அவனுக்கு நிறைவாக இருக்குது. நான் ஒரு பெரிய ராஜா, இன்னைக்கு என்னால் எல்லாமே செய்ய முடியும், அந்த அளவுக்கு நான் உயர்ந்து விட்டேன் சொல்லி அங்கே என்ன ஆயிட்டு, தனக்கு இப்போ என்ன பண்ணிட்டான்? தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாயிட்டு. இப்போ தான் எல்லாம் கிடச்சிட்டு, என்னால் எல்லாம் செய்ய முடியும், இருக்கிற ராஜாக்களிலே எனக்கு தான் பெரிய பலம் இருக்குது, என் படை தான் பெரிய பலம் என்கிற அந்த பலன் கேடு உண்டாகும் பட்டுக்கு அவனுடைய மனத்தை என்னதாயிட்டுனா மேட்டிமை ஆக்கி அவன் என்ன காரியம் செய்ய துணிந்தான்னு பார்த்தா, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த காரியத்தை யார் தான் செய்யணும் என்றால், லேவியர்கள், அவர்களுடைய புத்திரர்கள் தான் அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், அவங்க தான் அதை செய்யணும். நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? நீ செய்யக்கூடாது. இவன் என்ன பண்ணிட்டான்? நான் தான் ராஜாவாச்சு, எனக்கு தான் எல்லாம் இருக்குது, நான் ஏன் போய் இதை செய்யக்கூடாதுன்னு தைரியமாக போய் என்ன பண்ணிட்டான்? உள்ளே போய் அந்த தூப பீடத்துக்கு முன்னால் தூப கலசத்தை எடுத்துகிட்டு போகிறான். ஆசாரியர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ராஜாவே அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, இது உமக்கூடியது இல்லைன்னு சொல்லும்போது அதை கையில் வைத்திருக்கும் போதே ஆசாரியர்கள்கிட்ட கோபமாக பேசுகிறான். ஏன் என்னால் இது செய்ய முடியாது, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா, உரிமை இல்லையான்னு சொல்லுகிற அதே நேரத்திலே அவன் நெற்றியில் என்ன வந்ததுன்னா வெண்குஷ்டம் வந்தது நிமித்தமாக அவன் ஆலயத்துக்கு உள்ள மாத்திரமில்ல, அவன் அந்த இடத்துல இருக்க முடியாதபடிக்கு கடைசி வரைக்கும், அவன் சாகிற வரைக்கும் என்னதான் பண்ணானா, ஒரு தனி வீட்டில் தனி இடத்துல தனிமையாக்கி விட்டார், ஜனத்திற்கு விட்டு புறம்பே ஆக்கி விட்டார். அப்போ தேவன் நம்மளுக்கு எல்லாம் கொடுப்பார், என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுக்குறாரு. அதில் நாம் சந்தோஷமாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவன் நம்மளுக்கு வைக்காததில் எல்லாதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஏன் என்னால் அதையும் செய்ய முடியாது, தேவன் நம்மளுக்கு கொடுக்காததை என்னால் அதையும் செய்ய முடியும், நான் இதையும் செய்யலாம், எதை வேணால் செய்யலாம்னு சொல்லிட்டு தேவன் நம்மளுக்கு அனுமதிக்காத காரியத்தை நம்ம செய்ய துணியும் போது தேவன் என்ன செய்கிறார்னா, நம்ம முற்றிலுமாக அந்த இடத்தை விட்டே அப்புறப்படுத்துகிறார். அப்போ தேவன் கொடுத்ததில் தேவனுக்கு பிரியமாக தேவனை மகிமைப்படுத்தி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணுமே தவிர, அவர் கொடுத்ததை வைத்து என்னால் என்ன வேணால் செய்ய முடியும்னு நம்ம மேட்டிமையாக
இருக்கும்போது தேவன் என்ன செய்வார்னா, அந்த சோதோம் கொமோரா ஜனங்கள் அதுதான் அவர்களிடத்திலிருந்து என்ன பண்ணாங்க, தங்களை உயர்த்துனாங்க. இந்த காரியம் கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பாக இருந்தபடியினால அவர்கள் அக்கினியினால அழிக்கப்பட்டாங்க. கடைசியாக பார்த்தோம்னா, கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்தார்கள். நம்மளுக்கு நல்லா தெரியும் அவங்க செய்த அருவருப்பான காரியங்கள் என்னவென்று நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் வேதத்துல அநேக அருவருப்பான காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதுல முதலாவது கர்த்தர் ஆரம்பத்துல இருந்தே அருவருக்கிற காரியம் பார்த்தோம்னா, விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையை கர்த்தர் என்ன செய்றாரு? அருவருக்கிறார். மத்த தெய்வங்களுக்கும் விக்கிரகம் செய்ய வேண்டாம். நம்மளுடைய தேவனையும் விக்கிரகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்து வழிபடக்கூடாது. அவர் ஆவியா இருக்கிறார். அந்த காரியத்தை தேவன் என்ன செய்றார்னா, அருவருக்கிறார். அதோட மாத்திரமல்ல, நீதிமொழிகள இன்னும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16ல பார்த்தோம்னா, சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். என்னெல்லாம் பார்த்தோம்னா, அவை யாவன மேட்டிமையான கண். கர்த்தர் அருவருக்கிற காரியம் என்னது? மேட்டிமையான கண். எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னை பார்த்துக்குவேங்கிற மேட்டிமையான கண். பொய் நாவு. யார் நம்மளை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் பொய் மட்டும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அது சொல்லும் போதே நம்ம யோசிக்கணும், அடா நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க, நம்மளை பற்றி எதாவது நினைப்பாங்களோ, நம்ம கொஞ்சம் மாற்றி எதையாவது சொல்லுவோம். வேண்டாம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த அருவருப்பை நான் செய்ய மாட்டேன். அவன் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் என்ன செஞ்சிருவேன்? உண்மையைத்தான் சொல்லுவேன்னு உண்மையை சொல்லணும். அடுத்தது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. யோசேப்பு குற்றமற்றவன், ஆனால் அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அவனை கொலை செய்யும்படியாக எண்ணம் பண்ணாங்க. அப்படி குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? காரியங்களை நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்தது, ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். தப்பான ஆலோசனையை மற்றவர்களுக்கு கொடுத்து அதிலே அவர்கள் ஊறும்படியான காரியங்களை செய்யக்கூடாது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எப்படி யூதாஸ் அவரோட இருந்துட்டு அவரை காட்டி கொடுக்கும்படி என்ன செஞ்சான்? அந்த பரிசேயர்கள் கிட்ட போய் காட்டி கொடுக்க விரைந்து போனாதான் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். நம்ம மத்தியில் நம்மளோடு கூட இருக்கிற ஜனங்கள் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஜனந்தான், மன்னிச்சு விடலாம், அவர்களோட பேசி தீர்த்திருக்கலான்னு இல்லாமல் அதை வேற ஒரு காரியத்துக்கு அவர்களை மாட்டி விடுவது, இதெல்லாம் தீங்கு செய்வதற்கு, அவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிற செயல். இப்போ நம்மளுடைய ஜனத்துக்கு விரோதமாக அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். அதையும் இதையும் சொல்லி மற்றவர்கள் மேலே நமக்கு கசப்பு எரிச்சல் வரும்படியான காரியத்தை நம்ம ஒரு நாளும் சகோதரருக்குள்ள அந்த விரோதத்தை கொண்டு வருகிற காரியத்தை நம்மளுடைய வாய் பேசக்கூடாது, நம்மளுடைய செய்கைகள் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் என்ன செய்கிறாரா? அருவருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள், அதை காட்டிலும் இன்னும் மோசமான காரியங்கள் அந்த ஜனங்களிடத்துல இருக்குது. இப்பொழுதும் அது இருக்குது. ஆனால் தேவன் என்ன நம்மகிட்ட சொல்ல வரான்னா, சபைக்குள்ள அந்த காரியங்கள் வரக்கூடாது. அந்த சோதோம் கொமோரா, அந்த நோவாவின் காலத்தில் ஜனங்கள் இருந்த காரியம் உலகமெங்கும் இது அதிகமாக இருக்குது தான். ஆனால் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி வரும்போது என்ன நேரிடும்? அந்த ஜனங்கள் எப்படி அழிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்ட போனார்களோ அப்படி போல நித்திய ஆக்கினைக்குள்ளாக நம்ம போக நேரிடும். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஜனங்களிடத்தில் இருந்த பாவங்களை தேவன் அருமையாக நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமித்திருக்கிறார். நம்மளுக்குள்ளும் சபைக்குள்ளும் நம்ம பிள்ளைகளுக்குள்ளும் சந்ததிகளுக்குள்ளும் அது வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நித்திய ஆக்கினிக்கு தப்பி நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். ஆமேன்.
ஓகே, நாங்கள் தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்திலே ஆராதிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரித்து புத்தி சொல்லுகிற வார்த்தை. ஆமீன். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை துணித்தது? 7 காரியம் சொன்னாங்க. அதில் எந்த காரியத்தில் நாங்கள் சிக்கின்றிருக்கிறோம்? ஒன்றுலேயும் இல்லையா? அல்லது எல்லாத்துலேயும் இருக்கிறோமா? சிக்குன்றிருக்கிறோமா? அந்த இதுதான் இந்த தியானம். இப்போ இவ்வளோ நேரம் பிரசங்கத்தை கேட்டோம். இனி நம்ம ஆராய்ந்து பார்க்குற நேரம். இதில் நான் கர்த்தர் நம்மை வசனத்தை அனுப்பினா அது நம்மை விடுவிக்கிறதுக்கு, நம்ம உதவி செய்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். ஒருவேளை நானும் நீங்களும்